பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாமுரூன் அன்னாஸ பில் பிர்ரி வ தன்சௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டு இருக்கும் நிலையிலே உங்களை நீங்களே மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மை செய்யும்படியாக நீங்கள் ஏவுகிறீர்களா? அஃபலா தாக்கிலூன், நீங்கள் விளங்க மாட்டீர்களா? அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து அல்லாஹ் தாலா யா பனி இஸ்ராயீல் அதுகுரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், அந்த ஆயத்தில் இருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யஹூதிகளை பற்றி தான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே பேசிக்கொண்டு அல்லாஹ் வந்தான். அல்லாஹ் இந்த ஆயத்திலையும் அவங்கள பற்றி தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஆனால் செய்தி பொதுப்படையான செய்தி. அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அதாவது நல்ல விஷயத்தை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வேதனைக்கு உண்டான விஷயம் அது. யார் அந்த மாதிரி செய்கின்றார்களோ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனை இருக்கிறது. எல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் இப்படி செய்கிறது இது சரிதானா அப்படின்னு அல்லாஹ் தாலா இருக்கிறானே கேட்கிறான். நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிற மாதிரி நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நல்ல விஷயத்தை நீங்களும் செய்யணும். அடுத்தவர்களை தீய விஷயங்களில் இருந்து நீங்கள் தடுக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால், நீங்களும் அந்த தப்பான காரியத்தில் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, யார் அமல் செய்தவர்களாக தாவத்து தப்லீகு செய்கிறார்களோ அவர்களுடைய வார்த்தைகளிலே தான் அசராத்துகள் இருக்கும். அசராத்துகள் அந்த வார்த்தைகளிலே தான் இருக்கும். தான் அமல் செய்கிறது இல்லை, சும்மா மக்கள்கிட்ட மட்டும் பண்ணுங்க அது பண்ணுங்க, எல்லாம் நோன்பு வைங்க, எல்லாம் தொழுவுங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன அசராத்துகள் ஏற்படும்? அதாவது இப்படியும் சொல்லப்படுகிறது, அடுத்தவங்களை தொழுவுங்கன்னு சொல்கிறீங்க, நோன்பு வைங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் தொழுவுறது இல்லை, நீங்கள் நோன்பு வைக்கிறது இல்லை. இதுவும் இந்த ஆயத்துக்கு விளக்கமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயமும் இந்த ஆயத்துக்கு உலமா பெருமக்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். யகூதிகளை நீங்கள் மக்களிடத்திலே தௌராத் அந்த வேதத்தை யாரும் நிராகரிக்காதீங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரித்து நீங்களே தௌராத்துடைய வேதத்தை நிராகரிக்கிறீர்களே, அஃபலா தாக்கிலூன், இதையெல்லாம் நீங்கள் விளங்க மாட்டீர்களா? இப்படியும் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது தௌராத்துடைய வேதத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்பட்டு இருக்குதே. அப்படி இருக்கும்போது நீங்கள் நாயகத்தை ஏற்றுக்கொண்டால்தான் தௌராத்தை நீங்கள் உண்மைப்படுத்தியதாக அர்த்தம். நீங்கள் நாயகத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால், நீங்களே உங்களுடைய வேதம் தௌராத் அதை நீங்கள் நிராகரிப்பதாக தான் அர்த்தம். நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறீங்க, ஆனால் நீங்களே நிராகரிக்கிறீங்களப்பா அப்படி சொல்லி இப்படியும் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி அடுத்தவர்களை தீனுல் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்கிறீர்கள், ஆனால் நீங்கள் உலகத்தினுடைய பயத்தால், உலகத்தினுடைய அச்சத்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை, தீனுல் இஸ்லாமை கபூல் செய்வது இல்லை. இப்படியும் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது மக்களிடத்தில் யாராவது இதெல்லாம் சொல்லாதீங்க வெளியில் அப்படின்னு சொல்லி யாராவது பெட்டி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்கிட்டு மறைச்சிட வேண்டியது, இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் எவ்வளோ தப்பான வேலை. அஃபலா தாக்கிலூன், இதையெல்லாம் நீங்கள் விளங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தின் அடிப்படையில் நிறைய தஃசீர்களில் வாயிசீன்களுக்கு, ஆலிம் உலமாக்களுக்கு, அதே போல் கார்கூன்களுக்கு, தீனுடைய வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆயத்தின் அடிப்படையில் நிறைய தஃசீர்களில்
நிறைய உபதேசங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் மெயினான உபதேசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்களுக்கு தாவத்து கொடுக்கக்கூடியவர்கள் தானும் அமல் செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தான் அமல் செய்வது இல்லை, அடுத்தவர்களுக்கு நம்ம தாவத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த தாவத்தில் என்ன அசராத்துகள் இருக்கும், அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்ன அசராத்துகள் இருக்கும்? ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை குரானிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க மக்களிடத்துல, மா உரீது அன் உஹாலிஃபக்கும் இலா மா அன்ஹாக்கும் அன், எதை விட்டு உங்களை நான் தடுக்கிறேனோ அதற்கு மாற்றமாக, அதற்கு நான் உங்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை நான் நாடவில்லை. உங்களை நான் தடுக்கிறேன், ஆனால் நான் அதை செய்வேன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. நான் நினைக்கிறது என்ன, இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்தாத், முடிஞ்ச அளவுக்கு உங்களை சரி பண்ணணும், சீர்திருத்தம் பண்ணணும், அதைத்தான் நான் நாடுகிறேன். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்தாத் வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீர். அந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா அதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அடுத்தவர்களுக்கு தாவத்து கொடுத்து தான் அதை செய்யலை அப்படின்னு சொன்னால் அது எப்படி, அது சரியா? ஆனால் அது வேற விஷயம். ரெண்டும் தனித்தனி அமல். தாவத்துங்கிறது தனி அமல், தான் அமல் செய்வது அப்படிங்கிறது அது தனி அமல். அதிகபட்சமான உலமா பெருமக்கள் அவங்க இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ரெண்டுமே தனித்தனியான அமல். தான் அமல் செய்யலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அடுத்தவங்களுக்கு தாவத்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தவர்களுக்கு தாவத்து கொடுக்கக்கூடியவர்கள் தானும் அமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர வேண்டும், தானும் அமல் செய்ய வேண்டும். இப்படி தான். தான் அமல் செய்வது செப்பரேட் அமல், அடுத்தவர்களுக்கு தாவத்து கொடுப்பதுங்கிறது அது செப்பரேட் அமல். ஒருத்தர் ஒன்றை செஞ்சுட்டு இன்னும் ஒன்றை விட்டாரு அப்படின்னு சொன்னால், ஒரு வாஜிபை பண்ணுறாரு இன்னொரு வாஜிபை விட்டுடுறாரு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தப்பு அது. அதுக்குன்னு சொல்லி ரெண்டையுமே மொத்தமாக நம்ம விட்டுறலாம், நம்ம தான் அமல் செய்கிறது இல்லை, நம்ம எதுக்கு தாவத்து கொடுத்துட்டு அப்படின்னு ரெண்டையுமே விட்டுட்டா அது அதை விட பெரிய முசீபத். இது நிறைய உலமா பெருமக்கள் இந்த ஆயத்துக்கு இந்த மாதிரி விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் சில உலமா பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆயத்தின் அடிப்படையில் அதாமுரூன அன்னாஸ் பில் பிர் வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகீலூன். இந்த ஆயத்தின் அடிப்படையில் சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, நீ அமல் செய்யலைன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லாதையா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவத்துங்கிறது தனி ஒரு அமல், தான் அமல் செய்வதுங்கிறது அது ஒரு தனி அமல். வேணா இப்படி சொல்லுங்க, ஏன்பா நீ அமல் செய்யாமல் அடுத்தவங்களுக்கு நீ சொன்னா என்னப்பா அதில் அசராத்துகள் இருக்கும், அதனால் நீ முதல்ல அமல் செஞ்சு நீ அடுத்தவங்களுக்கு சொல்லு, அப்படி சொல்லிட்டு போகலாம். தான் அமல் செய்யலைன்னா நீ தாவத்தே கொடுக்கக்கூடாது. குரானில் இன்னொரு ஆயத்து இருக்குது. அதாவது குரானை விளங்கணுமுங்க, சும்மா குருட்டாம்போக்கில் ஏதாச்சும் ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போகிறது கிடையாது. குரானை விளங்கணும். அதுக்கு தான் ஆலிம் உலமாக்கள் இடத்துல தான் குரானுக்கு விளக்கம் கேட்கணும். குரானுடைய விளக்கம் ஆலிம் உலமாக்களால் மட்டும்தான் செய்ய முடியும். சரியான விளக்கம் அவங்களால தான் கொடுக்க முடியும். குரானில் அந்த சூரத்து சஃப்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து, யா அய்யுஹல்லதீனாம் லிம தகூலூன மா லா தஃபலூன், நீங்கள் செய்யாத விஷயங்களை ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் அந்த ஆயத்தில் பேசுவான். அதுக்கு இதுதான் விளக்கம். நீ செஞ்சுட்டு நீ சொன்னீன்னா அதுக்கு அசராத்துகள் ஏற்படும். நீ செய்யாமல் சொன்னேன்னு சொன்னால் என்ன அசராத்து ஏற்படும்? அப்படி தான் அதுக்கு அர்த்தமே தவிர நீ செய்யலைன்னா நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இதை நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை அழுத்தமாக உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். ஹதீஸ் ஷரீஃபில் நிறைய வருது இது சம்பந்தமான விஷயங்கள். தபரானியில் மோஜமுல் கபீர்னு ஒரு கிதாப் இருக்குது. அந்த மோஜமுல் கபீர் கிதாபில் ஒரு ஹதீஸு படித்தேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீஸு,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆலிம் அவர் மக்களிடத்தில் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கின்றார், ஆனால் அவர் அமல் செய்வது இல்லை அப்படின்னு சொன்னால், அவருக்கு உதாரணம் எப்படின்னா விளக்கு மாதிரி. அது அடுத்தவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும், ஆனால் அது தன்னைத்தானே எரித்து கொண்டிருக்கும். தன்னைத்தானே எரித்து கொண்டிருக்கும். அது மாதிரி தான் இவர் பேச்சை கேட்டு மற்றவங்க சொர்க்கம் போவாங்க, ஆனால் இவர் நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்படி ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. மோஜமுல் கபீரில் அந்த ரிவாயத்து இடம்பெற்று இருக்கிறது. வேறு ஹதீஸு கிதாபுகளில் இன்னும் நிறைய ஹதீஸுகள் இருக்குது. ஒரு ரிவாயத்தில் இருக்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு போன நேரத்தில் அந்த பயணத்தில் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க சில மக்கள் அவர்களுடைய உதடுகளை நெருப்பினாலான கத்திரிக்கோள்களால் உதடுகள் வெட்டப்படுகிறது. இன்னொரு ரிவாயத்தில் அவர்களுடைய உதடுகளும் நாவுகளும் வெட்டப்படுகிறது. இதை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மன் ஹாவுலா, எசப் கோன் ஹே, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் உங்களுடைய உம்மத்தினுடைய ஹதீபுகள், வாயிசுகள், ஆலிம்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மக்களுக்கு சொன்னாங்க, ஆனால் இவர்கள் வெறும் ஆலிம்கள்னா ஆலிம்கள் மட்டும் இல்லை. நான் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தீனுடைய வேலையை செய்யக்கூடிய எல்லாரும் இதில் கட்டுப்படுவாங்க, எல்லாரும் கட்டுப்படுவாங்க. ஏன்னா தீனுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள். ஸோ அதனால் அப்போ ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் உம்மத்துடைய ஹதீபுகள், வாயிசுகள், ஆலிம்கள் அப்படி சொல்கிறாங்க. இவங்க மக்களுக்கு சொன்னாங்க, ஆனால் இவர்கள் அமல் செய்யவில்லை, அவங்க தான் இவங்க அப்படி சொல்லி இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக இது ஒரு ரிவாயத்தில் இருக்குது. இசி தரா और एक रिवायत में இப்படி இன்னொரு ரிவாயத்தில் இதே மாதிரி இன்னொரு செய்தி சொல்லப்பட்டிருக்கா. ஹஜ்ரத் அபு வாயில் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் அவங்க ஹஜ்ரத் ஒசாமா அவர்களிடத்துல சொல்கிறாங்க, ஏன்பா நீ உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட பேசுனியா இல்லையாப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் ரகசியமாக அவர்கிட்ட போய் பேசினேன். அலல் ஏலான், அதாவது பகிரங்கமாக நான் பேசணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா? எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நான் பேசணும், யாரும் இவர் உயர்ந்தவர் அவர் உயர்ந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய எண்ணமெல்லாம் கிடையாது. நான் ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு ஹதீஸு கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்தில் மறுமையில் சில மனிதர்கள் கொண்டு வரப்படுவார்கள், அவர்களை நரகத்திலே தூக்கி வீசப்படும். நரகத்திலே அவர்களுடைய குடல் குந்தாணி எல்லாம் வெளியில் வந்துடும். அவங்க வலிக்கி வலிக்கி விழுவாக. அப்போ அவர்களை சுற்றி நரகவாசிகள் அவங்க வந்து கேட்பாங்க, ஏங்க நீங்கள் உலகத்தில் நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொண்டு இருந்தவர்கள் தானே, நீங்கள் தானே அன்னார், நீங்கள் தானே இன்னார் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் தானே அன்னார், நீங்கள் தானே இன்னார், இதெல்லாம் வருது ஹதீஸில், அப்படியே வார்த்தைகள் வருது. நீங்கள் தானே அன்னார், நீங்கள் தானே இன்னார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம்ப்பா. அப்போ இவங்க சொல்லுவாங்க பதில், ஆமாம்ப்பா நான் தான் அது. மக்களுக்கு நாங்கள் நல்ல விஷயத்தை சொன்னோம், ஆனால் நாங்கள் செய்யவில்லை. மக்களை நாம் தீய விஷயத்திலே இருந்து தடுத்தோம், ஆனால் நாங்கள் அந்த விஷயத்தை செய்து கொண்டு தான் இருந்தோம், அதனால தான் இங்கே கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது ஒரு ரிவாயத்தில் இருக்குது. அப்போ இது எல்லாம் என்ன சொல்லுது? நீயும் அமல் செய், உன்னைய நீ மறந்துடாத அப்படி சொல்லி தான் இது எல்லாமே நமக்கு சொல்லுது. அதைத்தான் அல்லா தாலா சொல்கிறான், அதாமுரூன அன்னாஸ் பில் பிர், மக்களுக்கு நல்ல விஷயத்தை நீங்கள் ஏவுகிறீர்களா, வதன்சௌன அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் மறந்து போயிடுறீங்க, வஅன்தும் தத்லூனல் கிதாப், வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கும் நிலையில், அஃபலா தஅகிலூன், இதை நீங்கள் விளங்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சில விளக்கங்கள் இந்த ஆயத்துக்கு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்தி.